வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி வந்துக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி தாங்க. நம்ம கோவளம்பாத்தில் இருக்க செம்மஞ்சேரி தான். ஒரு 10-15 நாளாகவே வந்து போட்டெல்லாம் சரியாக கடலுக்கு போகலன்றதுனால நம்ம எந்த மார்க்கெட்டுக்குமே சரியாக போகல. இன்றைக்கி நான் செம்மஞ்சேரி வந்திருக்கேன். இங்கே மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த போட்டில் ஃபுல்லாகவே வந்து கனவாக தான் போன போட்டு. இது வலை ஃபுல்லாகவே கனவாக தான் இருக்குது. இது வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம். அதனால் இவங்க வந்து போய் பிடிச்சி வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வந்து மார்க்கெட்டை போய் சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ஒரு கனவு பார்த்திங்கன்னா 1 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி சைஸ் இருக்குது. நம்மளுக்கு வேணுனாலும் தருவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். சரி வாங்க, போட்டுக்குள்ளே என்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான மீன் எதாவது இருந்தால் அங்கே வாங்கிக்கலாம். இந்த போட்டில் என்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரலை மீன் இருக்குது, அப்புறம் நண்டு இருக்குது, அதுக்கப்புறம் பாறை மீன்லாம் இருக்குது, 2 நவரை இருக்குது, உருட்டை நவரை. நம்மளுக்கு என்ன மீன் தேவை? உருட்டை நவரை நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் நண்டு தேவை. புட்டு நண்டுலாம் இப்போ வரதில்லை, இந்த நண்டு தான் வருது. அந்த உருட்டை நவரை மட்டும் என்ன ரேட்டு கேட்கலாம்? எவ்வளோ நவரை இது? 2 மட்டும் போதுமா? ரெண்டும் ஒரு 250 ரூபா கொடுத்து கம்மி ரேட்டாக சொல்லியிருக்கோம். 2 சேர்த்து 250 ரூபா. ஆமாம். நவரை ஃபிஷ் அது நண்டு நண்டாண்ணா. நண்டு நல்லா இருக்குமா? இது சூப்பராக இருக்குண்ணா நண்டு. சதை அந்த நண்டோட இதுதான் சதை அதிகமாக இருக்கும். பொட்டு நண்டோட இது நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், சதை அதிகமாக இருக்கும். மேலே தோல் க்ளீன் பண்ணிட்டு அந்த நண்டு மாரி தான். மேலே மட்டும் கொஞ்சம் ஆடாக தெரியும். நல்லா இருக்கும், சதையாக இருக்கும்ல? சதையாக இருக்கும். அதோட எவ்வளோ மொத்தம்? மொத்தமாக 300 நண்டு. இது 250 ரூபா கொடுத்து எடுத்துக்கோ. 250 ரூபா எடுத்துக்கலாம். அந்த நண்டு மொத்தமாக வந்து 250 ரூபானா ஓகேன்னு சொல்லிட்டாரு. இந்த புள்ளிக்கனவா இருக்குது பாருங்கள், 4 புள்ளிக்கனவா 200 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருந்தாரு. 4 கனவாவையும். இந்த கனவா வந்து ரேட்டு கம்மி தான், ஆனால் வந்து சூப்பராக இருக்கும். பெருசாக வந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது கோழி மீனா? ஆமாம், நான் ஓரா வகை சேர்ந்து. ஓரா வகை சேர்ந்து. வாலில் மட்டும் இந்த மஞ்சள் இல்லை, அது குத்தினா மட்டும் ரொம்ப கடுக்கும். இந்த முள்ளா? ஏமா குத்தி போறீங்க? ரைட்டு. குத்தினா கடுக்கும். அதான் இந்த மீனை மட்டும் இப்படி பிடிக்கூடாதுன்னு அந்த மீன் தான்ல வாலில் பிடிக்கூடாது. இந்த மீனை மட்டும் அவர் வீடியோ எடுக்கிறாரு. உயிர் மீனா, உயிரோட உயிராக இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குமா? இது சூப்பராக. ஓரா மீன் வாங்கி சாப்பிட்டுருக்கல? ஆமாம், அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மீனை மட்டும்தாங்க வாலில் பிடிச்சி தூக்கக்கூடாது. மற்ற எல்லா மீனும் வாலில் பிடிச்சி தூக்கலாம். இந்த மீன் நான் வாலில் பிடிச்சி ஏன் தூக்கக்கூடாதுன்னா, வாலில் வந்து ஆப்போசிட் சைடில் முள் இருக்கும். நீங்கள் கையில் பிடிச்சி தூக்கும் போதே கையில் உங்களுக்கு குத்திடும், கை குடைய ஆரம்பிச்சிருமா. அதனால் நீங்கள் இந்த மீனை வாங்கினீங்கன்னா வாழை பிடிச்சி மட்டும் தூக்காதீங்க எப்போவுமே. இது கொடுவ வகை சேர்ந்தது. இது வந்து கலவம் பெருசாக கலவம் வந்துன்னா அதெல்லாம் 350 ரூபா கிலோ. கலவம் பெருசாக நல்ல மீன், எல்லாமே முள் இருக்காது. அதான் உனக்கு. இந்த போட்டில் மட்டும்தான் கனவாக இருந்தது, ஓட்டு கனவா. அதுவும் வந்து ஆர்டருக்காக இது இந்த கனவா பிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1-2 கனவா வந்து நம்மளுக்கு விலைக்கு கொடுப்பாங்க. கிலோ பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான். முதல்ல இருந்தே 350 ரூபா தான். ரேட்லாம் ஏற்றலை. உங்களுக்கு வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பீஸ் கணக்கில் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை கிலோ கணக்கில் வேணாலும் கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கன்னா அங்கே ஒரு போட்டு வந்திருக்கு. அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் கூட்டம்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. இதுவே சண்டே வேறு இருந்தால் நிற்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் தான் வந்துருக்குது, காளா மீன். இது பாருங்கள், பெரிய காளா மீன் தான் இருந்தது. 2 கூறு இருக்குது காளா மீன். அதுக்கப்புறம் வெள்ளைக்காங்கா மீன் இருக்குது. என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து மீன் உங்களுக்கு வேணும் முதல்ல எடுத்து வச்சுருங்க, இல்லைனா கிடைக்காது. கஷ்டப்படும் என்னக்கா. ₹1800 கொடுக்கா. நான் விலையே கம்மியாக தாங்க சொல்லிக்கிறேன். இந்த ஒரு மீன் 500 ரூபாய் எடுத்து தாங்க போட்டுக்கிறேன். இது 2 250 ரூபாய் எடுத்து போட்டுக்கிறேன். 500 ரூபா போட்டு கொடுத்துக்கிறேன். இது மாதிரி என்ன விலை கம்மியாக சொல்லுவாங்க? தாராளமாக 100 ரூபா போட்டு கொடுப்பேன். நீங்களே கேட்டிருப்பீங்க ரேட்டு 1800 ரூபாய் சொல்லி கடைசியில் வந்து 1300 ரூபாய்க்கு இதை வாங்கினாங்க. ஏன்னா வந்து மீன் வந்து நல்லா பெரிய மீன். ஒரு மீனே வந்து எப்படி இருந்தாலும் 3/4 கிலோ இருக்கும் காளா மீன். நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிலோவே வந்து 550 600 ரூபா விற்கிதுங்க காளா மீன். இதோட டேஸ்ட் நான் சொல்லணும் அவசியமே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரியில் வந்து எல்லா போட்டும் கடலுக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் வந்து மீன் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து சண்டே டைம் இல்லாமல் வீக் டைம்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் ரேட்லாம் கம்மியாக கிடைக்கும். சண்டே மட்டும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க இருக்கும். எக்ஸ்ட்ரா போட்டு 500 ரூபா வராதுண்ணா. மீன் ரேட் நான் சீலா மீன் போட்டிருக்கேன், சங்கரா போட்டிருக்கேன், பாறை வெறும் பாறை சீலா மீன் போட்டிருக்கேன்.
நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த போட்டு வந்தவொடனே யாராக இருக்குன்னா நான் மீனும் எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து மொத்தம் மீனும் சேர்த்து வந்து 1500 சொன்னார். கடைசியில் வந்து 1200 வாங்கினாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷீலா மீன், சங்கரா மீன், வரிப்பாறை மீன் இருந்தது. அடுத்த போட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காரப்பொடி மீனுங்க. காரப்பொடி மீன், கிழங்கா மீன், அதுக்கப்புறம் பொரிவா மீன் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மீன் இருந்தது. சுதும்புக்காரெலாம் அதிகமாக இருந்தாங்க. இதில் வந்து பொறுக்கி நிறைய பேர் வந்து சுதும்புக்காரில் தான் எடுத்தாங்க. ஏன்னா வந்து அது சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சிங்கன்னா. நிறைய பேர் வந்து வாங்குறது வந்து காரப்பொடினாலே அந்த மீன் தான் வாங்குவாங்க. சுதும்பு காரம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து இந்த மீன் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்க. இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு. வந்த உடனே காலி ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. காரப்பொடிக்கினே வராங்க நிறைய பேர் வாங்குறதுக்கு. இப்போது சரி சரி இல்லை ஒரு நானே கம்மியாக சொல்லிட்டேன். எவ்வளோண்ணா இது? அதெல்லாம் தெரியாது தெரியாது. என்னண்ணா என்ன ஆறுனா சொல்லிடுறேன். நான் இது வரலாம் பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரியை பற்றி ஒரு 100 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரியல செம்மஞ்சேரி குப்பம் எங்கே இருக்குன்னு. நம்ம செம்மஞ்சேரி குப்பம் கோவளம் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. கோவளத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே தான் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன், பழைய மீன்லாம் விற்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாதுங்க. அப்பயே பிடிச்சிட்டு வந்து 1/2 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து மீனை கொடுப்பாங்க. அதான் இங்கே ஃபேமஸ்ஸு. மீன் போட்டு இல்லை மீன் 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 போட்டு தரேன் போட்டு 300 கொடுங்க. யாருக்கு? அவருக்கா? சரி கிலோ பாரு கவரு. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உதடி மீன் தாங்க இருந்தது. கோவளத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுவா மீன் சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து உதடி. இந்த ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா அது பேர் உதடி. இந்த நாயரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து 200 ரூபாங்க. ரேட் கொஞ்சம் கம்மி தான். இது வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஓரா மீன்லாம் இருந்தது. அவங்ககிட்டே கேட்போம் மீனோட ரேட்லாம் என்னன்றதை. இதில் மீன் வெக்கடையா? நாயார் எவ்வளோ? இது வந்து நாயார். இது வந்து உதடியா? அதெல்லாம் வந்து 400 ரூபாய். சின்ன மீன் இது 600 ரூபாய். இது 400 ரூபாய். 400 ரூபாவா? ஆமாம். இதெல்லாம் 600 ரூபாய், 500 ரூபாய். 500 ரூபா சைஸுக்கு ஏற்ற மாதிரி. செம்மஞ்சேரியை பொறுத்தவரையிலும் எல்லா நாளுமே கடலுக்கு போவாங்க. காலையில் மட்டும்தாங்க உங்களுக்கு மீன் கிடைக்கும். ஈவினிங்லாம் கிடைக்காது. காலையில் நீங்கள் வந்து 9:30 மணிக்கு வந்தால் கூட உங்களுக்கு மீன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் கிடைக்காது. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நத்தை தாங்க இருந்தது. வேறு எதுவுமே இல்லை. கம்மியான மீன் தான் இருந்தது. நத்தை, நண்டு தான் இருந்தது. நண்டு அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 300 ரூபா அந்த நண்டு ஒருத்தர் வாங்கிட்டார். நத்தெல்லாம் வாங்கினீங்கன்னா அந்த நத்தை சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு 200 கேட்டால் கூட 200 கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த கனவை பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட்டு தான் போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு போய்டும். இது எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா 1-2 கொடுப்பாங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நண்டு 300 ரூபாய்க்கு அந்த நண்டு தாங்க. ஒரே ஒரு கெளுத்தி மீன் ஒன்று பெருசாக ஒன்று இருந்தது. கெளுத்தி மீன். இந்த கெளுத்தி மீன் விலை பார்த்தீங்கன்னா 500 ரூபா சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயர்லேருந்து ஒரு 5 நாயரில் எவ்வளோ சொல்கிறாருன்னு பார்ப்போம். தோலில் உரிக்கிற வேலை இல்லை. இது எவ்வளோ? அந்த 5 அறலும் சேர்த்து வந்து 800 ரூபா சொன்னார். 800 ரூபா அதிகமாக இல்லை கம்மியானது சொல்லுங்கள். அடுத்த போட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காரப்பொடியும் கிழங்கா மீன் வந்தது. வெள்ளைக்கிழங்கா மீன். இந்த வெள்ளைக்கிழங்கா மீன் 1000 ரூபா சொன்னார். எல்லாம் பெரிய பெரிய மீன் தாங்க. 2-3 தான் சின்ன மீன். அதுக்கப்புறம் காரப்பொடி மீன் பாருங்கள். ஃபுல்லாக காரப்பொடியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாறை மீன் இருந்தது. செம்மஞ்சேரிலேயே 2 சைடு இருக்குது. ஒரு சைடு பார்த்தாச்சு, இன்னொரு சைடு போய் பார்ப்போம். ஏன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்லாம் வரும். தூண்டில் மீன்லாம் அந்த சைடு தான் பிடிப்பாங்க. அங்கே என்னென்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு போட்டு வந்திருக்கு. அந்த போட்டில் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ? 700 ரூபா. அப்படி என்ன? 500 ரூபா இருக்கு. ஒரு நல்லா எவ்வளோ 600 ரூபா.
நாக்கு பாருங்க 1000 கொடுத்து எல்லாத்துக்கும் ரொம்ப நாக்கு ஏன்னா பாறை கிழங்கு வெள்ளை கிழங்கு என்ன கொடு 800. இந்த 2 மட்டை வாங்கி பார்த்தீங்கன்னா 800 சொன்னார். பார்கெயின் பண்ணி வந்து 500 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, நீங்கள் தைரியமாக ரேட்டு கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச ரேட்டு கேளுங்க, கட்டுப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைனா வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் கேளுங்க, அவங்க கண்டிப்பாக தருவாங்க. நீங்கள் செம்மஞ்சேரிக்கு மீன் வாங்க போகும்போது அங்கே இருக்கவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி வந்துடுங்க. ஃபோன் நம்பர் வாங்கி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் தேவைப்பட்டதா நீங்கள் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க மீனை எடுத்து வச்சுருவாங்க, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது நம்ம செம்மஞ்சேரியில். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களை. நன்றி.